திராவிட வரலாற்று ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள் அடங்கியுள்ள இந்த அரங்கில் ஒரு நிறைவுக்கு முன்னால் உள்ள நிகழ்வாக இதை நடத்த வேண்டியிருக்கிறது. ஒரு கலந்துரையாடல். எனக்கு இடப்பட்ட பணி நெறியாளர் அல்ல, ஒருங்கிணைப்பாளர். என் வரம்பு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. வரம்பை மீற மாட்டேன். நான் இங்கே உரையாளனாக இல்லை, நெறியாளனாக இல்லை, ஒருங்கிணைப்பாளனாக இருக்க விரும்புகின்றேன். இந்த கலந்துரையாடலை துவக்கி வைக்குமாறு முதல் உரையாக திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை தங்களது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தமிழ்நாடு ஆவண காப்பகத்திலே விவரச்சுவடிகளினுடைய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பற்றி நன்றாக தெரியும். இங்கே அமர்ந்திருக்கிற ஐயா ஜெகதீசன் அவர்கள் அங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டு திராவிட இயக்க வரலாற்றினை பதிவு செய்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த ஆராய்ச்சி பயிற்சிக்கு வந்திருக்கின்ற அத்துணை பேருமே தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை நீங்கள் நாடாமல் ஒரு வரலாற்று ஆய்வினை முடிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உங்களுக்கு எல்லா விதமான தரவுகளும் அங்கே இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1920ஆம் ஆண்டில் நீதி கட்சி ஆட்சி அமைந்ததிலிருந்து அவர்கள் வெளியிட்ட ஒவ்வொரு அரசாணைகளும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த அரசாணைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் நிச்சயமாக நீதி கட்சி ஆட்சியிலே திராவிட இயக்க வரலாற்றை எழுதுவதற்கான அத்துணை ஆவணங்களும் இருக்கிறது. அதையும் தாண்டி குறிப்பாக 1878ஆம் ஆண்டிலிருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்களே, அதிலிருந்து இன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் எந்த தரவுகளானாலும் அங்கே பாதுகாக்கப்பட்டு அந்த தரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சென்சஸ் என்றால் 1961ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் தான் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க விரிவாக எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. அங்கே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றியும் கணக்கெடுத்திருக்கிறார்கள், மக்கள் தொகை பற்றியும் அந்த தரவுகள் மிக முக்கியமான தரவுகள். ஒவ்வொரு ஊரில் உள்ள சிறப்பு கூறுகளை பற்றியெல்லாம் குறிப்பாக சொல்ல வேண்டால் பத்தமடை பாய் அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் தனித்தனி மோனோகிராஃப் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான விவரங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கட்டபொம்மனை பற்றி வேண்டுமானாலும் சரி, தேவதாசி முறையை பற்றி வேண்டுமானாலும் சரி, கலெக்டர் ஆஸ் சுட்டு கொல்லப்பட்ட வரலாறாக இருந்தாலும் சரி, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுடைய வரலாறுகளும் அங்கே தொகுக்கப்பட்டு அறிக்கைகளாக, ஆவணங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆவணங்களை நீங்கள் ஸ்காலராக, ரிசர்ச் ஸ்காலராக பதிவு செய்து கொண்டு அதை தோண்ட தோண்ட உங்களுக்கு பெரிய சுரங்கமே அங்கே இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாங்கள் விவரச்சுவடிகள் எழுதும் பொழுது மாவட்டங்கள் குறித்தான ஒவ்வொரு வரலாறுகளை எழுதுகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்குரிய வரலாறுகளை ஆங்கிலேயர் காலந்தொட்டு எழுதி வந்தார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய இந்திய அரசாங்கமும் அதை ஃபாலோ பண்ணி விவரச்சுவடிகள் எழுதி வெளியிட்டு வருகிறது. அந்த வகையிலேயே நாங்கள் அந்த பணியை செய்து அதற்காக நாங்கள் அந்த ஆராய்ச்சியை அதுவும் ஒரு ஆராய்ச்சி தான். அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது விவரச்சுவடி எழுத வேண்டும் என்றால் நாங்கள் எந்த மாவட்டத்துக்கு எழுதுமோ அந்த மாவட்டத்தில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அல்லது அந்த மாவட்டத்தை பற்றி தெரிந்த நபர்களை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதன் மூலம் கலெக்ட் பண்ணி அதன் பின்னர் எண்ணற்ற இடங்களில் குறிப்பாக சென்னையிலேயே நாங்கள் இந்த சோர்ஸஸ் தேட வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஆவண காப்பகம் மட்டுமன்றி MIDS இருக்குது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது, ரோஜா முத்தையா லைப்ரரி இருக்குது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, சென்சஸ் ஆஃப் இந்தியா ராஜாஜி பவனில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இடங்களில் ஆவணங்கள் பதிந்து கிடக்கு. நாங்கள் நேரடியாக போயிட்டு நாங்கள் ஆவணங்களை தரவு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி டிராஃப்ட்னு சொல்லுவோம், ஒரு முதல் நிலை வரைவு, அதை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக இந்த விவரச்சுவடிக்கு ஒரு நெறிப்படுத்தும் குழு இருந்தது. ஐயா ஜெகதீசன் அவர்கள் கூட அந்த விவரச்சுவடி நெறிப்படுத்தும் குழுவிலே 96-98 காலங்களில் ஒரு மெம்பராக சென்னை வரலாற்றுத்துறையினுடைய தலைவராக இருந்த பொழுது அவற்றில் ஒரு மெம்பராக இருந்து அந்த விவரச்சுவடி எழுதுவதற்கு எங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை அளித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் ஆவண காப்பகத்திலே பெரும்பாலானவர்கள் இந்த திராவிட இயக்க வரலாற்றை எழுதியவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐயா ஜெகதீசன் உட்பட பார்த்திங்கன்னா ஐயா ஜெகதீசன், டாக்டர் சந்திரசேகரன், டாக்டர் அரசு, டாக்டர் டேவிட், டாக்டர் ராஜயன், டாக்டர் சந்திரபாபு, டாக்டர் மணிக்குமார், டாக்டர் சதாசிவம், டாக்டர் வெங்கடாச்சலபதி, சிவசுப்ரமணியன் எழுத்தாளர், டேவிட் லட்டன், மருதுமோகன், டாக்டர் சுந்தரராஜி, ப்ரொஃபஸர் PE மோகன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மங்கள முருகேசன், கோபாலகிருஷ்ணன், டாக்டர் ராஜேந்திரன், பெர்னாட் சாமி லயோலா காலேஜி, டாக்டர் செல்வநாதன் லயோலா காலேஜி, சங்கரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சந்திரபிரபு ராஜபாளையம், அடுத்து டேவிட் லட்டன், பெசன் கிறிஸ்டி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பயன்படுத்தி வரலாற்று தரவுகளை கையாண்டு நிறைய ஆராய்ச்சி நூல்களை படைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆவணங்கள் அங்கே பாதுகாக்கப்படுகின்ற. குறிப்பாக திராவிட இயக்க வரலாற்றை பார்க்கும்போது டாக்டர் இர்ஷிக், சுந்தரலிங்கம், வாஸ்புருக், ராஜமன்னார், நம்பி ஆரூரான், ஜெகதீசன், சந்திரபாபு போன்றவர்களுடைய திராவிட இயக்க வரலாறுகள் நிச்சயமாக நமக்கு பயனளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்க வரலாறு எழுதுவது தமிழ்நாடு ஆவணக்கத்தை மூல ஆவணங்கள் பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் ஆல் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து DPI ரிப்போர்ட்ஸ் இருக்குது, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து 1925 வெவ்வேறு துறைகளில் ஆண்டு அறிக்கை, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்கிறது. உட்ஸ் டெஸ்பேட்ச் இருக்குது, மெட்ராஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ஆவண காப்பகங்களில் பொதிந்து கிடக்கிறது. நீங்கள் வருவீர்கள், ஆனால் அதை நாங்கள் துணை புரிய தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக இருக்கிற ஆவணம் தான் ரொம்ப பயன்படும். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. நன்றி. அடுத்தபடியாக தமது கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு கோம்பை அன்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்குறதுக்கு. இதை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசி எப்பயாவது அது நடக்குதுங்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், மகிழ்ச்சி. பேசுகிறப்ப திராவிடம்னா நான் வந்து திராவிட கருத்தியல் அதெல்லாம் தான் சேர்த்து உள்வாங்கி பார்க்குறேன். நீதி கட்சி ஆட்சி இது மட்டும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்குறேன். ஆவணங்கள் இது பண்ணுறது வந்து களப்பணி மிக முக்கியமானது. நிவேதா லூயிஸும் அதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். களப்பணியில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆவணங்கள் நேரடியாக பெறதை போய் மிக முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன், சில விஷயங்கள் நாங்கள் வந்து சமணர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறா எண்ணாயிரம் மலைக்கு போயிருந்தோம். எண்ணாயிரம் மலை பார்க்குறதுக்கு இப்போ போகிறப்ப வந்து நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, கூகுள்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வழி தொலைஞ்சிருச்சு. எங்கேயோ வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ வழியில் வந்து நிறுத்தி அது வந்து அந்த எண்ணாயிரம் மலை எங்கே இருக்குன்னா பஞ்சபாண்டவர் மலையில் இருக்குன்ட்டாங்க. நீங்கள் பஞ்சபாண்டவர் நிறையா கேட்கலாம், எங்கே இருக்குன்னா பஞ்சபாண்டவர்மாங்க. வழியில் வந்து ஒரு கிராமத்தார் ஒருத்தர், அவரை நிறுத்தி கேட்டான், ஐயா அந்த எண்ணாயிரம் மலை எங்கே இருக்குது, பஞ்சபாண்டவர் மலை எங்கே இருக்குதுன்னு. ஒரு நிமிஷம் நிறுத்தினார். பஞ்சபாண்டவர் மலையா, நீங்கள் பஞ்சனைப்படுகை மலையை கேட்குறீங்களான்னாரு. எனக்கு உண்மையிலே பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது. பஞ்சனை படுகை மலை. ஏன்னா இந்த எண்ணாயிரம் மலை, இந்த சமணர்கள் இருந்த எல்லாத்துலேயுமே பஞ்சனை படுகைகள் இருக்கும். அதாவது அவங்க படுத்து உறங்கிறதுக்கு அங்கே தான் வந்து இருப்பாங்க, வாழ்கிறது எல்லாமே அந்த இடம்தான். ஸோ ஒரு சின்ன அந்த ஒரு இதிலே வந்து செதுக்கியிருப்பாங்க, ஒரு சின்ன தலையணை அளவுக்கு ஒரு சின்னதாக செதுக்கியிருப்பாங்க. இது வந்து சமணர்கள் எங்கேயெல்லாம் சமண குகைகள் இருக்குல்லோ முக்காவாசி குகைகள் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ பஞ்சனை படுகை அப்படிங்கிறது எப்படி வந்து காலப்போக்கில் மாறினா பஞ்சபாண்டவராக மாறிடுச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி பஞ்சபாண்டவர்லேருந்து அடுத்து எங்கே வரும்னா, நீங்கள் பல இடங்கள் போனீங்கன்னா, திருமலை போனீங்கன்னா, திருமலை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலை, அங்கே சமணர்களோட 16 அடி உயர்ந்த சிற்பம் இருக்குது, மேலே பாதம் இருக்கும். தமிழ்நாட்டு பல இடங்கள் போனால் ராமர் பாதம்பாங்க. அப்போ எப்படி வந்து வரலாறு உங்களுக்கு திரிக்கப்படுது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து அது இதாக இருக்கணும். அந்த களப்படி போகிறப்ப இப்போ நம்ம இந்த கிராமத்தான் தான் அவர் நிச்சயமாக அவர் ஏதோ தற்செயலாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சென்சிபிளாக பட்டது. நீங்கள் மெட்ராஸ்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் அங்கே சமணர் குகைகள் இருக்குது. அப்போ களப்பணியில் இன்னும் வந்து என்னென்னா, இன்னும் ஒரு பழைய தலைமுறை ஒன்று இருக்கின்றது. அவர்கள்ட்ட நாம் சேகரிக்க வேண்டிய தகவல் இருக்குது. வெறும் ஆவணங்களில் மட்டுமே நீங்கள் தகவலை பார்க்காதீங்க. உங்களுடைய பாட்டி, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பாக்கள், இவர்கள்ட்ட இன்னும் இந்த அதுவும் படிக்காத கிராமத்தார் சொல்லக்கூடியவங்கள்ட்ட இருந்து, ஏன்னா கலப்படமே இல்லாமல், எந்த கலப்படம் இல்லாமல் இன்னும் ஒரிஜினலாக வாழக்கூடியவங்க அவங்க தான். அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது.
நம்மளை செம்மைப்படுத்த வேண்டியது நிறையா இருக்குது. களப்பணி சொன்னேன், நம்ம ரொம்ப ஒன்றுமே பண்ணல, களப்பணி பெருசாக பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறேன். இவ்வளோ நம்ம பேசுகிறோம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எவ்வளோ வந்து நம்ம அடிப்படையான டீட்டெயில் இருக்குது. நான் மதுரை மாவட்டத்துக்காரன், எனக்கு வந்து கம்பம் வந்து பக்கத்து ஊர். டிஎன் சேஷன் வந்து ஒரு புத்தகம் எழுதினார், அண்ட் இன்டிமேட் ஸ்டோரின்னு. எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அது நான் கூட அந்த புத்தகத்தை படிக்கலை, ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ட்ஸ் வந்தது, படித்து அதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த எக்ஸப்ட்ஸ் வந்து அது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். கலெக்டராக இருக்கப்போ தான் எப்படி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்குனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஒடுக்குனது வந்து கம்பத்தில் வந்து யார் யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த ஆண்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க பெண்கள் முன்னாடி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ தெரியும், எத்தனை பேர் தீ குளித்தாங்க, இந்த அளவுக்கு தான் தெரியுமே தவிர எவ்வளோ பேர் காணா போனாங்க ஒன்றுமே தெரியாது. உங்கள் ஏரியாவில் நடந்தது, உங்கள் தாய் தந்தையர், உங்களுடைய பாட்டன், இவங்க எல்லாமே பங்கு பெற்ற வருது. திராவிட இயக்க அரசியல் மிக முக்கியமான வருது. ஆனால் அதை பற்றி எத்தனை புத்தகங்கள் இருக்குது. ஒரு புக் வருது, அதை பற்றி ஒரு புக் வந்துட்டு இருக்கு. ஹிந்தி இம்பீரியலிசம்னு ஒரு ஜாகர்நாட் வெளியிட போகிறாங்க. ஜாகர்நாட் இல்லைன்னா ஸ்பீக்கிங் டைகரில் வரப்போகுது. ஸோ அதுக்கான பணி என்னோட நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனாலும் களப்பணி வந்து இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கம்பம் தேனி மாவட்டம்னு சொல்கிறேன், நான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்தப்போ வந்து போலீஸ் வர்றாங்கன்ட்டு மலைகளுக்கு பயந்து ஒரு நாட்டில் எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நடந்தது. அப்போ இந்த களப்பணிங்கிறது இது ஒன்று வந்து நான் பார்க்குறது வந்து அதிகமான ஐயாட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது மறைக்கப்பட்ட வரலாறு நீங்கள் எதிர்த்தீங்களா அப்படின்ட்டு. ஒரு புலவர் ராசு வந்து ஒரு இதில் எழுதியிருப்பார், நாகசாமி வந்து சோனகன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சோழகன்னு மாற்றி எழுதுகிறார். என்ன இது வந்து கல்வெட்டு, சோழரோட கல்வெட்டு, தஞ்சை கல்வெட்டில் நினைக்கிறேன். சோனகன் அப்படின்னா தமிழ் முஸ்லீம்களுக்கு குறிக்கக்கூடியது சொல். அது அவர் சர்வசாதாரணமாக சோழகன் நல்லா தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு இதை வந்து மாற்றி எழுதுகிறாங்க சோழகன் அப்படின்ட்டு. இப்போ வரலாறு முழுக்க நிறையா மாற்றங்கள் இந்த மாதிரி மாற்றி எழுதுகிறாங்க. இதில் மிக முக்கியமாக நான் ஒன்று கேட்பேன், உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் தயவு செஞ்சு கோயிலுக்கு போங்க. நீங்கள் சாமியை கும்பிடுறீங்க கும்பலைங்கிறது ரெண்டாவது விஷயம். அங்கே இருக்க ஸ்தல புராணங்கள் மிக முக்கியமானது. இன்றைக்கு வந்து ஸ்தல புராணங்கள் வந்து காவிமயமாக்கப்படுகின்றது. என்னுடைய வரலாற்று என்ட்ரிங்கிறது இதில் தான் ஆரம்பித்தது. சுஜாதா கற்றதும் பெற்றதும் அப்படின்ட்டு ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் திடீர்னு வந்து அந்த ஒரு இதில் வந்து ஒரு சீரீஸில் வந்து புதிதாக ஒரு புத்தகம் வருது, கோயில் ஒழுகுன்னு. கோயில் ஒழுகு வந்து ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலோட வரலாறை பற்றி அதை அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதுனது. இதை வந்து பல பதிப்புகள் வந்துடுது. இப்போ ஒரு புது பதிப்பு வந்திருக்கு. இந்த பதிப்போட நோக்கம் வந்து சொல்லி முடித்தா அவங்களுக்கு தெரியும். அந்த புது பதிப்பில் வந்து 12 கேள்விகளை வந்து அந்த ஸ்ரீலஸ்ரீ யார் எழுதியிருக்காரோ அவர் முன்வைக்கிறார். இப்போ சுஜாதா என்ன சொல்கிறார், இந்த 12 கேள்விகளுக்கு நம்ம விடை வந்து பிராமணர்கள்லாம் நோஞ்சான்கள், ஆனால் விவசாய குடிமக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பலசாலிகள். அப்போ அந்த ஸ்ரீரங்கத்தில் தேர் நடக்கிறப்ப விவசாய குடிமக்கள் தேர் இழுப்பாங்க. அப்போ அவங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் பாடிக்கிட்டே தேர் இழுப்பாங்க. அந்த நாட்டுப்புற பாடல்கள் நம்ம வந்து கேட்டோம்னா அதுக்குள்ள வந்து இந்த 12 கேள்விகளுக்கு விடை கிடைக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த கேள்வி முதல் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, முகமதியர் படையெடுப்பின் போது 13,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொல்லப்பட்டது குறித்து ஏதாவது தகவல் தெரியலாம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இது என்னடா புதுசாக இருக்குது, நம்ம இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை, திடீர்னு வந்து ஒரு 13,000 ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ 2-3 நண்பர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட சார் சுஜாதா எழுத்தாளர் சார், எதையோ அவர் எழுதிட்டு இருப்பார், அவர் ஏகப்பட்ட தப்பு பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாம் யார் சார் அது முன்னாடி. ஆனால் ஒரு கருத்து வந்து இப்படி தான் மீண்டும் மீண்டும் நிறுவப்படுது. நீங்கள் அதை மறுக்கலை, இது பண்ணலைன்னா அந்த பொய் திரும்ப கோபெல்ஸ்லை திரும்ப சொல்லி அதை வந்து உண்மையாக்க பார்ப்பாங்க. அப்போ நானும் இன்னும் ராஜா முகமது என்னோட இன்னொரு அவர் வரலாற்று ஆய்வாளர் 2 பேரும் வந்து இதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி நான் பார்த்தேன். கோயில் உலக வாங்கி படித்தா அதில் வந்து பன்றியாழ்வான் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் 12,000 குடிமக்கள் முடிதிருத்தப்பட்டனர்னு வருது. இதை சொல்லிட்டு முடிதிருத்தப்பட்டாக அறிகிறோம். இதுக்கு அடுத்து வந்து இவர் என்ன எழுதுகிறாரு, ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு எந்த ஒரு சான்றுகளோ அந்த புத்தகத்தில் எழுதினார், புது கோயில் ஒழுங்கு பதிப்பு எழுதினவர் சொல்கிறார், இந்த சம்பவம் நடந்ததற்கு எந்த ஒரு சான்றுகளோ ஆதாரங்களோ கிடையாது. ஓகே, இதை வந்து அந்த முகமது படையோட கூட கனெக்ட் பண்ணி ஒன்று பேசுகிறாங்க, பேசிட்டு நடந்ததுக்கு சம்பவங்கள் ஆதாரம். ஆனால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் இந்த சம்பவம் திரும்ப சொல்லப்படுது.
ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இந்த டிஸ்க்ளைமர் வந்து கிடையாது. அப்போ இவங்க எப்படி வந்து ஒரு பொய்யை வந்து நிறுவ பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் சுஜாதா கேள்வி எழுப்பணும், கடிதம் எழுதி எழுப்பணும். எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்த, ஒரு சென்சிட்டிவானதை நீங்கள் எப்படி வந்து ஒரு பத்திரிக்கை எழுதி முன்வைக்கலாம்? இது ஒரு சிக்கலை கொடுக்குறேன். அவர் அதுக்கு வேறு மாதிரி கொண்டு போய் எங்களை திசை திருப்பி நாங்கள் ஏதோ இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற மாதிரி வந்து இது பண்ணார். என்ன, நாங்கள் எங்கேயுமே நீங்கள் இஸ்லாத்தை போய் எழுதக்கூடாது சொல்ல, உங்களுக்கு சொன்ன கருத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். என்ன, ஸோ இந்த மாதிரி அப்போ என்னென்னா, இது வந்து கோயில் ஒன்று வந்து ஒரு உதாரணம் தான். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்தல புராணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து காவிமயமாக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் ஏற்கனவே அது புராணங்கள் இது நிரம்பது, அதை வந்து இன்னும் வந்து இவங்க இன்றைக்கேற்றபடி வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டுருக்காங்க. அப்போ அது ஒரு தலையாய பணியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்து பழையதையும் புதியும் எடுத்து பார்க்கல, கம்பேர் பண்ணல அப்படின்னா, இவங்க வந்து அடுத்து கொடுக்க போகிறதெல்லாம் வந்து HRNC மூலமாக அதை பண்ணுவாங்க. எல்லா ஊரும் தலபுராணத்தை கட்டாயம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அதில் இவங்க என்னத்தை போட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம மூலமே செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலா ஆய்வுங்கிறத தாண்டி வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கலா ஆய்வில் நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்க. இதோட ரொம்ப சுவையான தேவையான கருத்துக்களை வெளியிட்ட அன்வருக்கு நன்றி. இப்பொழுது எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள். ஒரு 4 விஷயம் தான் நான் இங்கே பேச வந்தது. ஸோ முதல்ல 2 வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா சார் பேசுகிறதுக்கு? வாட்டி 2 பாயிண்ட்டை சொல்கிறேன், அடுத்த வாட்டி இன்னும் 2 பாயிண்ட்டை சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் தட் ஐ வாண்டட் டு மேக் இஸ் ஃபஸ்ட்டு மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா ஆய்வுகள் செய்யும்போது, ஆய்வுக்கான தரவுகள் அப்படின்னு நீங்கள் தேடும்போது புத்தகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தரவுகளாக இருக்கும். ஆனால் அதை விட சிறந்த தரவாக உங்களுக்கு கிடைக்கிறது களத்தில் போய் நீங்கள் எடுக்கிற தரவு. என்னுடைய எல்லா புத்தகங்களுமே இது வரைக்கும் 10-11 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நேரடியாக களத்திற்கு போகாமல் நான் எழுதின புத்தகங்கள் பார்த்திங்கன்னா கையிட்ட நேரம் 2 அல்லது 3 புத்தகம் தான். பெரும்பாலும் களத்துக்கு நேரில் செல்வது அப்படிங்கிறத ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டே இருக்கேன். அது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அன்வர் சார் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். புத்தகங்களை வாசித்தோ வாசிக்காமலோ தன்னுடைய சொந்த அனுபவங்களை கொண்டோ நமக்கு விஷயங்களை சொல்லக்கூடிய கடைசி தலைமுறை இன்றைக்கி உயிரோடு இருக்குது. இன்றைக்கி 90களில் 80களில் 90களில் இன்றைக்கி எந்த தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள், அவங்க பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தாலும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வாய்மொழி வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பதிவு செய்யப்படாமலே போயிட்டுருக்கு. அன்வர் அவருடைய வருத்தத்தை பதிவு செஞ்சார், அதே வருத்தத்தை நானும் பதிவு செய்கிறேன். பெரும்பாலும் என் மேலே வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எழுதுகிற புத்தகம் எல்லாமே வந்து வெறும் தரவுகளாக தான் இருக்குது, அந்த தரவுகளூடே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கூட எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வருது. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு கையில் கிடைக்கிற தரவுகளை நான் அள்ளி கொண்டு வந்து பொதுவெளியில் ஃபஸ்ட்டு நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்ட்ராபோலேஷன் இன்டர்போலேஷன் எல்லாமே பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அப்போ பெரும்பாலும் இன்றைக்கி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு மாணவர்களுடைய பாங்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றி ஒரு 4 ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கா, அதை நம்ம படித்து பார்ப்போம். ஏற்கனவே 4 புத்தகங்கள் வந்திருக்கா, அதை நம்ம லைட்டாக அப்படி பார்ப்போம். 4 பேப்பர் 4 புத்தகம் இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு கருத்துருவாக்கத்தை வச்சு அதை வச்சு நம்ம எழுதிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லை, களத்துக்கு போகிறது வந்து நமக்கு பல வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும். நான் வந்து பெருவாரியாக நகரங்களில் வாழ்ந்த ஒரு நபர். ஒரு சிறு வயதிலிருந்தே வந்து சென்னை, திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்களில் ஓரளவுக்கு வாழ்ந்திருக்கிறேன், பிறந்தது சிற்றூராக இருந்தாலும். இப்போ அறியப்படாத கிறிஸ்தவம் அப்படிங்கிற புத்தகத்திற்காக ஆய்வுக்கு வரதராஜன்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு போனேன். ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இந்த மாதிரி தரவுகள் கொரோனா டைமில் நான் போயிருக்கிறேன், தரவு சேகரிக்க போனோம். கொரோனா டைமில் சென்னையிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே யாரும் விட மாட்டாங்க. அப்போ வெளியவே வச்சு பேசிட்டாங்க. யாருடைய வீட்டுக்குள்ளேயும் அந்த ஊரில் என்னால் போக முடியல. அதனால் நான் போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சில் வெளியில் இருக்கிற அந்த ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது, அதில் துப்பட்டா விரித்து படுத்தாச்சு மதியம். ஏன்னா மதியம் யாரையுமே பார்க்க முடியல, தரவு வாங்க முடியல. சாயங்காலம் நிகழ்ச்சி நடக்க போகுது, இரவு வந்து ஒரு கூத்து நடக்குது, கிறிஸ்தவ கூத்து, ஒரு வாசாப்பு கூத்து நடக்குது. அந்த கூத்து நாடகத்தை பார்க்குறதுக்கு தான் நான் போயிருக்கிறேன். அப்போ அந்த கலைஞர்கள்ட்ட பேசணும்னா சாயங்காலம் வாங்க, எல்லோரும் இப்போ ஓய்வாக இருப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வாங்கன்றாங்க. இப்போ அந்த கலைஞர்களோடு பேசணும். மதியம் போய் நான் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு சண்டை ஒரு பக்கத்தில் நடக்குது. சத்தம் கேட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன். 2 ஆண்கள் கட்டி புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மைதானத்தில் கீழே உளுந்து புரண்டுட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பெண்களும் ஆண்களும் சேர்ந்து விலக்கி வச்சுட்ருக்காங்க. இருங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு. சண்டை ஏன் நடக்குது அப்படின்னா, அதில் 2 பேருக்குள்ளே நடக்கிற உரையாடல் என்னென்னா, ஏன் ஆண்ட வீட்டுக்கு நீ எப்படிடா வேலை செய்ய போன,
நான் போய் அவர்கிட்ட 2 பேரும் சண்டை விலக்கி விட்டு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டு 100 ரூபாய்க்காக இந்த சண்டை நடக்குது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், 100 ரூபா தானேங்க உங்கள் பிரச்சனை, 100 ரூபா நான் தரேன், சண்டை போடாதீங்க, 100 ரூபா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே, யாருக்கு வேணும் 100 ரூபா, எனக்கு என் ஆண்டை தரணும். அப்போது நம்ம இன்னைக்கு ஒரு நகர்ப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூழல் வேறு, இந்த சமுதாயம் வேறு, நம்மளோட சக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவங்க வாழ்கிற சூழல் வேறு, சமுதாயம் வேறு. அப்போ என்னுடைய வீடு அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருந்திருந்தேன்னா இந்த கல அனுபவம் எனக்கு இருந்திருக்காது. அப்போ அந்த கல அனுபவம் எதை நோக்கி தூண்டுது அப்படின்னா, என்னுடைய அடுத்த புத்தகமான கிறிஸ்தவத்தில் ஜாதிங்கிற நூலை தூக்கி என்னை தள்ளுது, உந்தி தள்ளுது. அப்போ ஒரு புத்தகத்தை எழுதும்போது நமக்கு களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் தன்னெழுச்சியாக நம்மை அடுத்த இலக்கை நோக்கி நம்ம நகர்த்த வல்லதாக இருக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஓரல் ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி. ஆனால் நீங்கள் கொராபரேட்டிவாக நீங்கள் சொல்லிகிட்டே போகணும். ஒரு வாய்மொழி தரவு ஒன்று சொல்கிறீங்கன்னா அதற்கு தக்கவாறு வேறு எங்கே புத்தகங்களில் உங்களுக்கு தரவுகள் இருக்குங்கிறத தேடி நீங்கள் ரெண்டையும் கோர்வையாக சேர்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணுன்றது முக்கியம். 2வது பாயிண்ட்டு நான் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையில், நம்ம நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஸ்டார்டிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வரலாறை தங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தங்களுடைய வசதிக்கு திரிப்பது அப்படிங்கிறத ஒரு இந்துத்துவ அஜெண்டாவாக கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதுக்கு இவங்களுக்கு தட்டி விடுறதுக்கு கிடைக்கிற ரொம்ப எளிதான விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைடு ஒன்று, இன்னொன்று லாங்குவேஜ் ப்ரைடு. லாங்குவேஜ் ப்ரைடு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். அப்போ தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே ஊறி இருக்குது. அதிலிருந்து தான் நம்ம எல்லாருமே வெளியில் வர்றோம், எழுதுகிறோம், பேசுகிறோம், இயங்குகிறோம். ஆனாலும் நமக்கு அந்த ப்ரைடுன்னு சொல்லும்போது ஒரு ஃபால்ஸ் ப்ரைடுக்குள்ளே நம்மளை கொண்டு போவாங்க இல்லையா. சில பேர் கூட கிண்டலாக சொல்லும்போது சொல்லுவாங்க, உலகின் முதல் குரங்கு தமிழ் குரங்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு தாட் ப்ராசஸுக்குள்ளே நம்ம தரவுகள் இல்லாமல் வரலாறை பேசுவது, தரவுகள் இல்லாமல் தொல்லியலை அணுகுவது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலுக்குரியது. இப்போ பேசும்போது ரொம்ப அருமையாக சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, வேதிக் பீரியட்லேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற வடநாட்டு ஆய்வாளர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தோன்றிய முதல் மனிதன், அரியலூர் பக்கத்தில் தோன்றிய முதல் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய தமிழ் தேசியவாதம் பேசக்கூடிய நபர்களுக்கும் வேறுபாடு பெருசாக இல்லை. அப்போ தரவுகளோடு வரலாறையும் தொல்லியலையும் ரெண்டையுமே அணுக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போது இந்த ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரி, ஃபால்ஸ் ப்ரைடு இது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மைங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல காணாமல் போயிடுது. இன்னைக்கு கூட வரும்போது ஒரு பதிவு எழுதிட்டு வந்தேன், தங்கலான் அப்படின்னு ஒரு படம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. தங்கலானில் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக தூக்கிட்டு காமிக்கிறாங்க. கோலாறு தங்கவயல், அந்த தங்கவயல் இருந்த பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பௌத்த முனியுடைய சிற்பத்தை காமிச்சு பௌத்தம் இங்கே இருந்தது அப்படிங்கிறத நிறுவ முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலாறுங்கிறது மேலை கங்கர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த சமண பகுதி, அங்கே இருந்தது சமணம். அப்போ நீங்கள் சமணம் அப்படிங்கிற ஒரு மதத்தை முற்றொழுக்க ஒழிச்சிட்டு நீங்கள் அங்கே பௌத்தம் இருந்ததுங்கிறத நிறுவும் பொழுது மறுபடியும் நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு இல்லாத ஒரு ஐடென்டிட்டியை தேடுற முயற்சியை நீங்கள் வரலாறு மூலமாக செய்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வரலாறுங்கிறத சினிமாவும் அதோடைய கையில் எடுத்துக்கிட்டு அதோடைய இஷ்டத்துக்கு திரிக்கிறதுங்கிறது இருக்குது. எழுத்து அப்படிங்கிற ஒரு மீடியத்துலையும் அதை அவங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு திரிக்கிறதுங்கிறது இருக்குது. அப்போ உண்மையான வரலாறு என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒரு தேடலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அன்வர் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக அந்த மலையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், பஞ்சபாண்டவர் மலைங்கிறது அந்த பெயர் எப்படி மருவி வந்திருக்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்போ இந்த பெயர் மருவுதல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் நம்ம விழிப்போடு இருந்து எதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம பேசணும் அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டோட நான் முடிச்சுக்கிறேன். மற்ற பாயிண்ட்டுக்கு நான் அடுத்து பேசும்பொழுது வரேன். நன்றி. எத்தனை சுற்றுங்கிறத இப்போ என்னால் உறுதி செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப உரைகளை கேட்டு தலை சுற்றி இருப்பவர்களிடம் எத்தனை சுற்று என்று சொல்லுவது கடினம். இப்பொழுது மணிகண்ட சுப்பு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோஜா முத்தையா நூலகம் சார்பாக நான் பேச வந்திருக்கேன். என்னை அழைத்த வரலாற்று ஆய்வு மையம் அவர்களுக்கு மிக்க நன்றி. சில விஷயங்கள் மட்டும் ஆர்கைவிங் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த ஹிஸ்ட்ரிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. வரலாறு எப்போவுமே கட்டமைக்கப்படுறது தான், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு முழுமையான வரலாறுன்னு சொல்லிட முடியாது. ஸோ வரலாறு இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு வேறு தரவு, வேறு ஒரு ஆர்கைவல் மெட்டீரியல் கிடச்சின்னா அந்த வரலாறை மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ இந்த வரலாறை ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கட்டமைக்கிறதுக்கு ஆர்கைவல் டாக்குமெண்ட்ஸ், அந்த தரவு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பலாதியம்மன் சார் சொல்லியிருந்தார் முன்னாடி
இந்த டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதே ஒரு ரிசர்ச்சரோட ஜாபாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ரிசர்ச்சே ஸ்டார்ட் ஆகுது. பட் முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னு இப்போ இந்த ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறதோட ரோல் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்க்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக அதை வழங்குறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ஆர்கைவ்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குது. அதில் சாரும் ஆர்கைவ்ஸ் பற்றி சொன்னார். ஸோ கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் இல்லாமல் நிறையா ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி ஒரு ஆர்கைவ். அது வந்து பலவிதமான ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து ஆர்கைவிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்னு எதை எடுப்போம்? புக்ஸ். சார் வந்து ஓரல் ஹிஸ்ட்ரி, மேடம் வந்து ஓரல் ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னார், கலா ஆய்வை பற்றி சொன்னார். ஸோ புக்ஸை ரிசர்ச் பண்ணுவோம், ப்ரைமரி சோர்ஸஸை பார்ப்போம், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். இதை தாண்டி பல விஷயங்கள் வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா போஸ்டர், சினிமா சாங் புக், ஒரு பேம்ஃப்ளெட், ஒரு இந்த மாதிரி ஓரல் ஹிஸ்ட்ரி, ஒரு ஃபோட்டோகிராஃப், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களோட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஏர்லி 1940s வந்து ஒரு சினிமா வந்து இருந்திருக்கு. பட் அந்த சினிமா வந்து சினிமாவோட ரீல் எங்கேயுமே கிடைக்கல. அந்த சினிமா வந்து அப்படி ஒரு படம் வந்திருக்குதுன்னு தெரியுது. பட் அந்த படத்தோட ரீல் இல்லாதனால அதில் அந்த படம் எதை பற்றின்னு யாருக்குமே தெரியல. ஸோ எங்கள் நூலகத்தில் வந்து அந்த படத்தோட பாட்டு புக் இருந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு புக்கில் அந்த படத்தை பற்றி யார் நடித்தாங்க, அந்த கதை சுருக்கம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு புக்கை வச்சு அந்த படம் இதை பற்றி தான் பேசியிருக்குது, இப்படி படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ ஒரு பாட்டு புக்கு இல்லாட்டி ஒரு சினிமா போஸ்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த படத்தை வந்து நம்மளால் இந்த படம் இதை பற்றி தான் சொல்லுது, அதோட கதை இது அப்படின்னு ஒரு வரலாறு, அந்த படத்தோட ஒரு வரலாறை வந்து கட்டமைக்க முடியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா எங்கள் நூலக இயக்குனர் திரு சுந்தர் சார், அவர் வந்து பிஜு பட்நாயக் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். பிஜு பட்நாயக் வந்து இப்போதைக்கு முன்னாள் ஒடிசா முதலமைச்சர், அவரோட அப்பா அவர் பிஜு பட்நாயக். அவர் வந்து அவரோட பயோகிராஃபியை வந்து அவரை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க பிஜு பட்நாயக் பற்றி, அதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தா அந்த புக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது தப்புங்கிற மீன்ஸ் அவங்க தெரிஞ்சு தப்பாக திருச்சி சொல்லணும் இல்லை, பட் ஏதோ ஒரு அங்கங்கே விசாரிக்கும் போது தான் இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்கள இப்படி சொல்கிறாங்கன்னு வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க அந்த புக்கில். ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணால் அதெல்லாம் அப்போ தான் தெரியுது இது வந்து தப்பு. ஈவன் அவரோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு ஒன்று சில புக்ஸில் இருந்துச்சு, அது வந்து அவரோட ஃபோட்டோவே இல்லை, அவரோட மாமாவோட ஃபோட்டோ. அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு நினச்சி அதை புக்கில் போட்டாங்க. ஸோ அப்புறம் அவரோட சிஸ்டர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சு அது அவரோட ஃபோட்டோ கிடையாது, அது நவீன் பட்நாயக் சாரோட சிஸ்டர்கிட்ட பேசும்போது இருந்துச்சு அது அவரோட ஃபோட்டோ கிடையாது. அப்புறம் பூமி புத்ரான்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செவிவழி செய்தியாக இருக்குது, சரியாக ரிசர்ச் பண்ணாமல் சரியாக டாக்குமெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே கிடைக்கவே இல்லை. அவர் வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து போயிட்டு சுகர்ணா அவங்களாம் வந்து கூப்பிட்டு வந்தால் அந்த விஷயங்கள்லாம் அவர் அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இங்கே இல்லை. பட் நாங்கள் இந்தோனேஷியா ஆர்கைவ்ஸை கான்டாக்ட் பண்ணும்போது அது அங்கேருந்து கிடச்சி. ஸோ இந்த மாதிரி இந்தோனேஷியன் ஆர்கைவ்ஸில் அதை ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட அந்த ரிசர்ச்சிங் ஏரியா வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திட்டு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ட்டு ஃபாரின் ஆர்கைவ்ஸ்லேயும் ஸோ இந்த தேடுதலை வந்து விரிவுபடுத்தினோம்னா அதுக்குள்ளே மெட்டீரியல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஆவணங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து எளிய முறையில் போய் கிடைக்கணும். அதாவது முதல்ல இந்த ஆவணம் இருக்குது அப்படின்னு தெரியணும், இந்த ஆவணமில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஜிட்டைசேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ டிஜிட்டைஸ் பண்ணும்போது ஸோ நாட் ஓன்லி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை தேடுறாங்கன்னா ஸோ அந்த நாட் ஓன்லி அப்படி ஒரு புக் இருக்குதுன்னு தெரியாமல் அந்த புக்கே வந்து டிஜிட்டல் முறையில் கிடச்சிச்சின்னா எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து காப்பிரைட் லா வந்து சில விஷயங்கள் இருக்குது. எல்லா புக்குமே ஆன்லைனில் போட முடியாது, பட் எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே கிடைக்கணும். ஸோ இப்போது உள்ள இந்த கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ், ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ், இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, டிவிஏ இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இப்போ ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரிலேருந்து ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ரிசோர்ஸஸ் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, என்னென்ன ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் பெட்டராக அவங்க ஈஸியாக அவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இது இருக்குது.
அதுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃப்யூச்சரில் ஆர்கைவ்ஸ்லாம் மேபி வி ஷுட் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஆர்கைவ்ஸ்லாம் கொலாபரேட்டிவாக ஒரு சோர்ஸ் பண்ணி அதில் வந்து சர்ச்சபிலிட்டி வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா ரிசர்ச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். மிக்க நன்றி. இப்போ 2ஆம் சுற்று கொஞ்சம் அந்த ஆர்டர் மாதிரி வரும். நிவேதிதா ஆடும் தொடங்க. இல்லாத ஒரு 2ஆம் சுற்றை அடித்து பிடித்து வாங்கினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆமாம், ரொம்ப கண்டினியூஸாக பேசினாலும் நல்லா இருக்காதுன்றதுனால ஒரு சுற்று. இங்கே இருக்கிற பெண்களுக்கு 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரலாறு முழுக்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, அது இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், திராவிட வரலாறாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வரலாறு முழுக்க உமன் இஸ் சம்மன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்விசிபிள். பெரிய பெரிய வரலாற்றில் நிகழ்ந்த பெரிய போர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்களை பற்றி பேசும், படைத்தலைவர்களை பற்றி பேசும். அதன் பிறகு வந்த அரசியலை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும் அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பேசுவாங்க. அதில் பெண் தலைவர்களை பற்றி பேசும்போது மட்டும் அப்படியே நைஸாக அது அப்படி ஜகா வாங்கிடுவாங்க. அப்போ நமக்கு கான்ஷியஸாக இந்த கேள்வியை பெண்கள் எங்கே அப்படிங்கிற இந்த கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம கேட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது வந்து வரலாறுக்கும் அது பொருந்தும். இப்போ சமகாலத்தில் நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விழா நடக்குது அல்லது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதற்கான இன்விடேஷனை பார்த்தோன்னே முதல்ல நான் ஃபஸ்ட்டாக தான் பார்ப்பேன். இருக்கா ரைட், இன்விடேஷனில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள், அதில் ஒரு பெண் கூட இல்லைன்னா அந்த அமைப்போ அந்த இயக்கமோ யாருன்னு பார்த்து நேராக போய் சண்டைக்கு போயிடுவேன். எப்படி நீங்கள் வந்து ஒரு பெண்ணை கூட அழைக்காமல் ஒரே ஒரு பெண்ணுக்கு கூட அந்த இடத்த கொடுக்காம நீங்கள் எப்படி ஆண்களே மொத்தமாக எல்லோரும் உட்காந்து எல்லாத்தையும் பேசிடுவீங்களான்னு கேட்பேன். அப்போ இந்த பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத, பெண்களுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத பெண்கள் தான் பேச வேண்டியிருக்கு. வேறு யாரும் பேச மாட்டாங்க. நோபடி வில் கம் டு ரைட் யுவர் ஹிஸ்ட்ரி அன்லஸ். அதை சொல்லுவோம் இல்லையா, சிங்கம் அதனுடைய வரலாறை அது எழுதிக்கும். ஆனால் வேட்டை அது இருக்குல்ல, வேட்டையாடுபவன் வரலாறு அவன் எழுதிட்டு இருப்பான், சிங்கம் அதனுடைய வரலாறு எப்போ எழுதும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது பெண்களுடைய வரலாறை பெண்கள் தான் எழுதணுங்கிறது இங்கே எழுதப்படாத விதி. அப்படி இருக்கிறதுனால தொடர்ச்சியாக பெண்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம தேடவும் வேண்டியிருக்கு, அது குறித்து நம்ம பதிவு செய்யவும் வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ரோஜாமுத்தையை பற்றி அவர் சொன்னதில் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நான் அங்கே போனது அமிர்தவசனி இதழ் தேடி, அந்த இதழுடைய ஒரு காப்பியாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தான் நான் ரோஜாமுத்தையா போனது. ஆனால் அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அமிர்தவசனின்றது வந்து அழிந்துபட்ட ஒரு மேகசின். அதோடைய ஒரு காப்பி கூட இன்னும் எஞ்சலை. ஆனால் அது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிருக்குது இன்னொரு மேகசினில் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் தேடி போனது தபிதா பாபுவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படிங்கிறது. அப்போது அமிர்தவசனியை நடத்திய தபிதா பாபு யாருங்கிறது எனக்கு ஆங்கில புத்தகத்தில் கிடச்சிருச்சு. ஒரு மிஷனரி எழுதின சத்யநாதன் அப்படிங்கிறவர் எழுதின அவருடைய ஸ்கெச்சஸ் ஆஃப் பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் இந்தியன் கிறிஸ்டியன்ஸுங்கிற புத்தகத்தில் அவங்கள பற்றி தெரியுது. தமிழ்நாட்டில் பெண்களுக்காக முதலில் பத்திரிகை தொடங்கி தமிழில் நடத்திய பெண் அவங்க. ஆனால் அவங்கள பற்றின வேறு எந்த டேட்டாவும் நமக்கு கிடைக்கல. அந்த பத்திரிகையில் என்ன தான் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நான் திருப்பி ரோஜாமுத்தையால் தான் எனக்கு அதை பற்றின தரவு கிடச்சிது. அந்த கட்டுரையை அதிலிருந்து தான் நான் எழுதி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அதே போல் களப்பணி செய்யும்போது கூட இப்போது ஒரு ஊரில் போய் ஒரு அந்தோனியார் கோயிலில் நான் தேருக்கு பின்னாடி நாங்கள் முன்னாடியும் பின்னாடியும் 2 குரூப்பாக பிரிஞ்சு நாங்கள் வந்து கும்மி கொட்டி பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி என்கிட்ட பதிவு செய்கிறாங்க. அப்போது ஒரு தேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் பாட்டு பாடுறது அப்படிங்கிறது அந்த தேரை புகழ்ந்து, அந்த தேரில் இருக்கிற அந்த புனிதரை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாட்டு. அப்போ அது ஒரு ஃபார்மேட்டில் வந்து உட்காருது. அந்த ஃபார்மேட்டை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி இசைப்பேரறிஞர் முகமது ஐயா கிட்ட நான் கேட்குறேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு பாட்டை நான் கேட்டேன், அவங்க பாடி எனக்கு காமிச்சாங்க, அந்த பாட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பாட்டை பற்றி கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக அதை சொன்னார். சங்ககாலம் தொடங்கி முன்தேர்குறவை பின்தேர்குறவை அப்படின்னு சொல்லி குறவை பாடல்கள் பாடுறது அப்படிங்கிறது, கும்மி கொட்டி பெண்கள் அந்த தேரில் வரக்கூடிய மனிதரோ அல்லது ஏதோ ஒன்று அதை புகழ்ந்து பாடுவதுங்கிறது நம்மக்கிட்ட தொன்மம். அது ஒரு வளர்ச்சி, அந்த காலம் தொட்டு இன்ன வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு தொன்மம். அப்போ அதோடைய நீட்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. அப்போது நம்ம நினச்சிப்போம், களப்பணிக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு கதையை கேட்குறோம், ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த பாட்டை அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஆய்வு செய்யும்போது பெண்களிடம் பல்வேறு தொன்ம கதைகளும் பல்வேறு தொன்ம பாடல்களும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாமே அன்ரெக்கார்டாக இருக்குது ஹிஸ்ட்ரியில். பெண்கள் குறித்த விஷயங்களை பெண்களாகிய நம்ம தான் தேடி பார்க்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் நம்பர் 2, ஐடென்டிட்டி கிரைசிஸ். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸுக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் சமூகத்தினர், குறிப்பாக ஆய்வு செய்கிறவங்க வந்து டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து நேரடியாக பார்க்க முடியுது. அந்த ஐடென்டிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் இறைமறுப்பாளர் அப்படின்னு நான் சொன்னால் கட்டாயமாக கடைசி வரைக்கும் இறைமறுப்பாளராக தான் இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் நான் போய் பட்டய நாமத்தை போட்டு போய் நான் நின்னேன்னா, நான் என்ன செய்தேனோ இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச எல்லா வேலையும் டக்குன்னு அப்படியே ஒரு செகண்டில் நான் டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பொருள் அது. அப்போ அந்த விஷயத்தை மட்டும் எப்பயுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத, ஐடென்டிட்டியில் தெளிவாக இருக்கணுங்கிறதையும் நான் இங்கே வந்து ஆஸ் அ பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன். நான் யாருக்கான வரலாறை எழுதுகிறேன், நான் என்னை யாராக உணர்கிறேன், இதில் வந்து ரொம்ப நம்ம
ஒரு தெளிவு வந்து நமக்கு வேணும். அது வந்து நம்ம பொலிட்டிக்கல் கிளாரிட்டின்னு சொல்லுவோம், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளை எதுவும் யாருடைய நோஷன்ஸும் யாருடைய டெவலப்மெண்ட்டும் நம்மளை வந்து ஸ்வே பண்ணிடக்கூடாது, நம்ம நகர்த்திடக்கூடாது. இப்போ நான் திராவிட சித்தாந்தம் பேசுகிறேன், இறைமறுப்பு பேசுகிறேன் அப்படின்னா கடைசி வரை அது இறைமறுப்பு தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம எழுதுறதுக்கான ஒரு வேல்யூவும் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மை பிலீஃப் தட் ஐ வாண்டட் டு டெல். இப்போ ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதின்னு யாரும் இங்கே பேசிடக்கூடாது. 2ஆம் சுற்று நிவேதிதா கொடுத்ததுக்கப்புறம் அன்வர் நாளைக்கு எங்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஆகவே அன்வருக்கு 2ஆம் சுற்று. மிக்க நன்றியா. முக்கியமாப்பா ஜெகதீசன் ஐயா வந்து பேசுனதில் ஒரு மிக முக்கியமாக எனக்கு பட்டது அப்படிங்கிறது, அது குறிப்பாக நாம் தமிழக வரலாறு திராவிட வரலாறு இதெல்லாம் எழுதுகிறப்ப மிக முக்கியமான ஒன்று வந்து தேவைங்கிறது அன்லேர்னிங் ஹிஸ்ட்ரி. அது வந்து மிக முக்கியமானது. நீங்கள் இதுவரை உங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் தூக்கி வச்சுவிட்டு சில விஷயங்களை ஒதுக்கிட்டு சில விஷயங்களை மறந்தால் தான் உங்களால் ஒரு புதிய அணுகுமுறைக்குள்ளேயே வர முடியும். அந்த அன்லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இன்றைக்கி இங்கே கட்டமைக்கக்கூடிய இந்துத்துவா கட்டமைக்கக்கூடிய வரலாறு எடுத்துட்டிங்கன்னா இந்து முஸ்லீம் இப்படி ஒரு பைனரி ஒன்று கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்துவெல்லாம் யார்? இப்போ இந்துங்கிற வார்த்தை வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இங்கே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா. இந்துங்கிற வார்த்தையை வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உபயோகத்தில் இருந்ததா. இப்போ சென்னை வரலாற்று நூல்கள் எடுத்துக்கங்க. சென்னை பற்றி லவ்ஸ் வெஸ்டீஜஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு இருக்கு. 3 வால்யூம் அது மாதிரி பலர் எழுதியிருக்காங்க. அந்த 3 வால்யூமில் போய் பார்த்தீங்கன்னா ஹிந்துங்கிற வார்த்தையே இருக்காது. அவங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க இங்கே பேசுகிறப்ப ஜென்டூ கிங்ஸுமாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அதை புரிகிறதுக்கு, யார் ஜென்டூ கிங்ஸ்னு. அப்புறம் தான் புரிஞ்சா தெலுங்கு கிங்ஸ். தெலுங்குக்கு அவன் வந்து ஹிந்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, ஜென்டூ கிங்ஸ் தான் வார்த்தை பயப்படுத்துகிறான். என்ன அப்புறம் இன்னொன்று, அது இன்றைக்கி வந்து நம்மளுடைய எல்லைகளை வந்து தயவு செஞ்சு தமிழ்நாட்டோட சுருக்காதீங்க. நம்ம வரலாறு தென்கிழக்கு ஆசியாவோட பிணைக்கப்பட்ட வரலாறு. என்ன தந்தை பெரியார் அங்கே போயிருக்காரு, ஏன்னா அண்ணா போயிருக்காரு, ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த உறவுகள் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லா காலப்போக்கில் இந்தியாவில் தான் பிறகு கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் அங்கே இருக்காங்க. ஏன்னா இலங்கை இது எல்லாமே இது மட்டும் இல்லை, விந்தியத்தோடு சுருக்காதீங்க, விந்தியத்தோட எல்லை வரைக்கும் நம்ம போகணும். அங்கேயும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடு இன்னும் இது பண்ணக்கூடியது இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே தேவை. அப்போ இந்த அன்லேர்னிங்க்கு வந்து நீங்கள் வந்து முதல் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கணும். நான் வந்து வருத்தத்தோடு சொல்கிறேன், தமிழ் ஸ்காலர்ஸ்டே பேசுகிறப்ப வந்து வரலாற்று ஆய்வாளர்கிட்ட பேசுகிறப்ப நான் இஸ்லாம் பற்றி ஒரு வார்த்தை பேசுனா இவன் ஏன்னா நேற்று வந்து இஸ்லாத்தை பற்றி பேச வந்துட்டாங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இது மிக முக்கியமான தமிழ் ஸ்காலர்ஸு 7ஆம் நூற்றாண்டு, அதாவது நமக்கும் அரேபியாவுக்கும் இந்த தென்கிழக்காசி இதுக்கான உறவுகள் வந்து 2000 வருட உறவுகள். 2000 வருட உறவுகளில் வந்து வெறும் பண்டம் மற்றும் மாற்று செய்யப்படல, பண்டம் மாற்று மட்டும் நடக்கலை, கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. அப்போ அந்த கருத்து பரிமாற்றங்கள் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் தினார் திர்ஹம் வருது, அரேபிய நாணயங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் வருது, ஒரு முஸ்லீமோட பேர் வருது சோனகன் சாவூர்னு 10ஆம் நூற்றாண்டு. இதில் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்த பல்வேறு சைவ சித்தாந்த நூல்களோ இல்லை நூல்களோ இந்த தாக்கங்களே இருந்திருக்காதா? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு சேரர்களோட செப்பேடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி உருவாக்கிட்டாங்கன்னா ஏதோ வந்து ஒரு விவசாய சமூகம் அப்படிங்கிற மாதிரி பண்டைய தமிழர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. கிடையாது. விவசாயத்தில் ஒரு பகுதி இருந்தது. கணிசமானது நம்ம கடல் சூழ்ந்த ஒரு இது பிராந்தியம். கடல் வணிகத்தில் வந்து மிகப்பெரிய இது இருந்தது. கடல் வணிகம் மூலமாக தான் நமக்கு செல்வம் வந்தது. ஏன்னா அப்போ அந்த இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு வணிகம் சார்ந்த சமூகமாகவும் இருந்திருக்கோம். இந்த கருத்துக்கள் உள்வாங்கிட்டு நம்ம வரலாறை பார்த்தா தான் நம்ம வரலாறு நம்ம சரியாகவே எழுத முடியும். அது இல்லாமல் நீங்கள் இவங்க கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து உழந்துட்டு இருந்தோம், தமிழ்நாடு எல்லைகளுக்குள்ளேயும் உழந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய இந்து மதத்துக்குள்ளேயே 19ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி இந்து மதம் அப்படின்னு கிடையாது. மலபார் இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, மலபார்னால் ஏதோ கேரளாவை சேர்ந்ததுன்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் டச்சு ஆவணங்கள் பாருங்கள், டச்சு ஒரு புக்கு இருக்குது. ஏன்னா அதில் வந்து மலபார் அப்படிங்கிற மொழி, மலபாருங்கிற மொழி வந்து தமிழ்.
18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஸ்கூல் மலபார் ஸ்கூல் வந்து தமிழ் பேசுகிற ஸ்கூல் தான் மலபார் ஸ்கூல். அப்போ இந்த சொற்களுக்கே வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இது எல்லாமே வந்து நீங்கள் அன்லேர்னிங்குள்ளே போய் உங்கள் ஓப்பன் மைண்டோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த மாற்றங்கள்லாம் வரும். அது அவசியம். ரெண்டாவது ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு கூகுளை நம்பி மட்டும் ரிசர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சென்னை பற்றிய ஒரு புத்தகம் என் கைக்கு வந்துச்சு. நொந்துட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக யாரோ ஒரு ஜென்சியிலேருந்து கூகுளை நம்பி சென்னையில் இருக்க பல்வேறு இடங்களை பற்றி வரலாறு எழுதியிருக்காங்க. நொந்து நூலாயிட்டேன் அவ்வளோ. ஏன்னா எல்லாமே கேட்டால் கூகுளில் எடுத்தேன்ட்டு. ஏன்னா கூகுள் பொய்யும் சொல்லும் உண்மையும் சொல்லும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பொய்யும் சொல்லும். அதனால் தயவு செஞ்சு அது இல்லாமல் கல ஆய்வு நிவேதா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு இது கிடைக்குதா, ஒரு ஆய்வுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சான்று கிடைக்குது செகண்டரி சோர்ஸ்னால் அது இன்னொரு சோர்ஸ் மூலமாக வந்து வெரிஃபை பண்ண முடியுமா? அப்படி பண்ணி எவ்வளோ நீங்கள் வந்து சான்றுகளை கொண்டு வர்றீங்களோ அப்போ தான் உங்கள் தரவுகளுக்கான நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. தமிழுக்கும் 2ஆம் இடம் உண்டு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது ஒரு FRRCன்னு ஒரு சென்டர் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃபோக்லோர் ரிசோர்ஸஸ் ரிசர்ச் சென்டர் சொல்லி டாக்டர் லூர்துன்னு சொல்லி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் அவர் இருக்கும்போது ஆரம்பித்த அந்த மையம் வந்து அங்கே BA ஃபோக்லோர், MA ஃபோக்லோர், MPhil, PhD எல்லாம் இருக்குது ஃபோக்லோர். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அந்த கலாச்சாரங்களை அறிந்து அங்கே சாஃப்ட் காப்பி ஹார்டு காப்பியாக வச்சுருக்காங்க. நாம் ஏதாவது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கணியன் கூற்றாட்டம் மற்ற எந்த வகையான ஆட்டங்கள் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் இருக்குது பாளையங்கோட்டையில். அங்கே அந்த FRRC நாட்டார் வழக்காற்றியல் மையம், அந்த மையத்திலேருந்து தரவுகள் கிடைக்கும். அது ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். அடுத்து மெட்ராஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி தமிழ்நாடு ஆவண காப்பதில் தமிழரசினுடைய முன்னோடி. அந்த மெட்ராஸ் இன்ஃபர்மேஷனில் தமிழ்நாட்டில் அந்த சமயங்கள் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளுமே அந்த மெட்ராஸ் இன்ஃபர்மேஷன் அந்த நூலில் பதிவு பெற்றிருக்குது. அதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைக்கட்டு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய அரசு 20 அம்ச திட்டங்களாக பல்வேறு திட்டங்களை பற்றி அந்த நூலில் வந்து நிச்சயமாக அந்த மெட்ராஸ் இன்ஃபர்மேஷன் அதுதான் காலப்போக்கில் ஆஃப்டர் தமிழ்நாடு பெயர் பெற்ற தமிழரசுன்னு வருது. அதுக்கு முன்னாடி அந்த மெட்ராஸ் இன்ஃபர்மேஷன் நூல் மிகச் சிறந்த நூல். அதுலேருந்து நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. அதை தவிர்த்து எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் ஒரு ரெக்கார்ட் ரூம் இருக்கும். அந்த ரெக்கார்ட் ரூமில் அந்த பயிற்சி IAS ஆஃபீஸர் ஃபஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. அவங்க ஒரு வில்லேஜை பற்றி கரெக்ட் பண்ணி அது ஒரு மோனோகிராஃப் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்களில் அவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஏதாவது அந்த ஊரை பற்றியோ அந்த சிறு நிகழ்வை பற்றியோ தெரிய வேண்டுமானால் அந்த ஆவண காப்பகத்தை நம்ம நாடும் பொழுது நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. நாங்கள் விவரச்சுவடிகளுக்காக செல்லும் பொழுது அதை கண்டிப்பாக பார்த்து அதில் உள்ள தகவல்களையும் நாங்கள் சேகரிக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஐ திங்க் இப்போது டெக்னாலஜியில் வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா அன்வர் சார் சொன்னார் எல்லாம் கூகுளை வச்சு ரிசர்ச் பண்ணிடுறாங்கன்னு. பட் கூகுள் விக்கிபீடியாலாம் ரிசர்ச்குள்ளே இது இல்லை, அது ஜஸ்ட் அ சர்ச். பட் அதை தாண்டி ரிசர்ச்சுக்காக ஐ திங்க் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சப்போர்ட் தேவை. NGOs ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா முத்தையா ரிசர்ச்லேயே இப்போ பல ஆர்கைவ்ஸ் அவங்களுக்குள்ள ஆர்கைவல் மெட்டீரியல் ஆன்லைனில் போட்டாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்ச்சர்ஸும் எவ்வளோ தூரம் இந்த ஆன்லைன் டிஜிட்டல் இன்டர்நெட் மீடியம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளியில் சுற்றுறது மற்றவங்கள டாக்குமெண்ட்ஸை தேடி அலைய வேண்டிய நேரம் குறையும். ஸோ ரிசர்ச்சில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க சார். அதை தாண்டி இப்போ டூல்ஸ் அண்ட் இந்த ப்ரைமரி ரிசர்ச்சுக்கான டூல்ஸையும் வி ஹேவ் டு டெவலப். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் லிட்ரேச்சரை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக சங்கம் கன்கார்டன்ஸ் வந்து பாண்டியராஜன் சார் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சங்கமில் ஒரு வேர்டு தேடினோம்னா சங்கம் லிட்ரேச்சரில் எங்கெங்கே அந்த வார்த்தை இருக்குதுன்னு வந்துடுது. அதே மாதிரி ஐராவத மகாதேவன் சார் வந்து இண்டஸ் கன்கார்டன்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தார். இண்டஸ் ஸ்கிரிப்டை வந்து ரிசர்ச் பண்ணால் நீங்கள் புக்கை பார்த்தும் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து அதை ஒரு ஆன்லைன் கன்கார்டன்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். அப்புறம் டிஜிட்டல் டிக்ஷனரிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஐ திங்க் டிஜிட்டலில் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ரிசர்ச்சர்ஸ்க்கு என்ன தேவை கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணாலும் அதே மாதிரி மற்ற ஏஜென்சிஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா
இந்த ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணால் ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு லாஸ்ட் ஒன் திங், ஓரல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கும் ஐ திங்க் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் டாக்குமெண்டிங் த ஓரல் ஹிஸ்ட்ரி. இந்த கேட்குறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அது ஒரு ஆள்கிட்டே இருக்குது. அது ஏதாச்சும் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி அவங்கவுங்ககிட்ட இருக்கிற ஓரல் ஹிஸ்ட்ரிஸை வந்து பதிவு பண்ணோம்னா ஐ திங்க் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிசர்ச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருமே அதை ஒரு கூட்டு முயற்சியில் வந்து அந்த ஓரல் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் மாதிரி ஏதாவது சம் மீடியம் இருந்துச்சுன்னா தட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம இப்போ தான் 78வது சுதந்திர நாளை கொண்டாடணும். அப்போ கருவிலே பிறக்காத நமது பிரதமர் அவர் வந்து அருள்வாக்கு அருளினார். என்ன சொன்னார்னா, நீங்கள் 3 நாளையே ஒவ்வொரு வீட்லேயும் மூவர்ண கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். நமது புதிய தேசபக்தர்களும் கொஞ்சம் பேர் அதை ஏற்றிட்டு போனாங்க. வண்டியில் எல்லாம் போய் நாங்கள் ஊர்வலம் போய் தான் அந்த மூவர்ணத்தை கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு புரியுது, புதிய தேசபக்தர்கள் என்பதால் கொடியில் எத்தனை வர்ணம் இருக்கிறது என்பதே கூட தெரியாமல், கவலைப்படாமல் 3 வர்ணங்களை பற்றி மட்டும் பேசினார்கள். நீல வர்ணமும் அசோக சக்கரமும் அவர்களுக்கு கண்ணில் படவில்லை. அது ஏனென்றால் அது ஒவ்வாமை. 4ஆம் வர்ணம் ஏன் விடப்பட்டது? மூவர்ணக்கொடி மூவர்ணக்கொடி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மாயை வந்து விடுகிறது. தேசிய கொடியை மூவர்ணம் அப்படின்னு சொல்கிறபடி நம்ம அறியாமலேயே சில ட்ரெண்டில் 4ஆம் வர்ணத்தை விட்டு விடுகின்றோம். சக்கரத்தையும் மறந்து விடுகின்றோம். அந்த தவறு வரலாறு படைப்பதிலும் வரலாற்றியலுக்கும் வந்துவிடக்கூடாது. ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுற சமயத்தில் எதிரி உன் இலக்கை தீர்மானிப்பான் என்பது சரி. ஆனால் அவன் காட்டிய வழியில் நீ செல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான். அது வரலாறு அல்ல. இப்போ திராவிடர் வரலாற்று மையம் என்ற ஒரு அமைப்பு திராவிட வரலாறும் வரலாற்றியலும் என்ற தலைப்பில் ஒரு பட்டறை நடத்துகின்ற பொழுது திராவிடம் என்ற சொல் இங்கே விளக்கப்பட்டதா? அந்த கருத்தியல் விளக்கப்பட்டதா? திராவிட இந்தியா என்பது இந்திய வரலாற்றில் இல்லை. ஜெகதீசன் கூட சொன்னார், இப்போ இட் இஸ் நத்திங் பட் சிமிலர் டு த பிளாக் ஒயிட் கான்ஃப்ளிக்ட் எல்ஸ்வேர் அப்படின்னு இந்த புத்தகம் வந்திருக்கு. அதை தொடர்புபடுத்தி எகிப்திலிருந்து நம்ம போராட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நண்பர்களே, இங்கே திராவிடம் என்ற அந்த கருத்தியலை சொல்ல விரும்புவது இன வெறிக்கோ இன மோதலுக்கோ அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திராவிட வரலாறு என்று ஏன் சொல்ல வேண்டும்? திராவிடர் வரலாறு என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே இந்தியாவில் ஆரிய திராவிட போர் என்பதாக சொல்லப்படுவதை கூட நான் மறுத்து வருகின்றேன். இண்டோ ஆரியன்ஸை பற்றி பேராசிரியர் ஜெகதீசன் உங்களிடம் சொன்னார். ஏன் இண்டோ ஆரியன்ஸ் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிற்கு அப்பாலும் ஆரியர்கள் இருக்கின்றார்கள் என்று பொருள். ஆரியத்தை எதிர்த்து நாம் போரிடுகின்றோம் என்றால், இந்த போரை நாம் ஐரோப்பாவுக்கும் அல்பேனியாவுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும். அங்கே இல்லாத சனாதனம் இங்கே இருக்கிறது. ஒரு ஈரான் ஆரிய நாடு, அங்கே இல்லாத வர்ணம் இங்கே இருக்கிறது. எங்கும் இந்த லத்தீன் பதிவெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே இல்லாத கொடுமைகள், கட்டமைப்பு குளறுபடிகள் இந்தியாவில் மட்டும் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நிறைவேற்றுமை இருக்கிறது. இந்தியாவில் நடக்கிறது ரேஷியல் கான்ஃப்ளிக்டா? பெரியார் சொன்னார், நிறத்தை வச்சுட்டு ரத்தத்தை சோதனை பண்ணிட்டு ஆரிய திராவிடம் பேசலைன்னு சொன்னார். இங்கே நடப்பது ஒரு கான்ஃப்ளிக்ட்
between two civilizations, two cultures, two value systems. அதில் ஒன்று stands for freedom, liberation, equality, liberty. மற்றொன்று அதை மறுப்பது. மற்ற நாடுகள் இதற்கு வேறு வேறு வடிவம் வந்துருச்சு மாடர்னைசேஷனுங்கிற பேரில். ஆனால் இந்த மண்ணில் மட்டும் இந்த மாற்றம் ஏன் நிகழவில்லை? சட்டை மாற்றிட்டோம், நம்ம இன்றைக்கி போட்டு வர்றோம். தைக்கப்பட்ட உடையை கட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்தணர்கள் இன்றைக்கி வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டு தான் வர்றாங்க. தைத்த உடை தீண்டாமையாக இருந்த காலம் உண்டு, அது வைதீகம், அந்த உடையெல்லாம் போட்டு வர்றாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் ஒரு புதுவிதமான சனாதனத்தன்மையுடன் கூடிய ஒரு சமூக கொடுமை இருக்கிறது? இந்த கொடுமையில் ஆரியர்கள் வடக்கே இருக்கிறார் என்றால் வடக்கில் இருந்த புத்தர் ஏன் அந்த வைதீகத்தை எதிர்த்தார் என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டியிருக்கிறது. நாம் இனத்தை எதிர்க்கவில்லை, நம்மீது ஒரு கருத்தியல் ரீதியிலான சமூக கட்ட அமைப்பு திணிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை நம்ம எதிர்த்து ஒரு போராட்டத்தை தான் இப்போ இந்த திராவிடம்ங்கிற சொல்ல பாதிக்கப்பட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்களோட முறையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் மறுகட்டத்தில் நாம் எதிர்ப்பாக இருப்பது என்னை பொறுத்தவரையில் ஆரியர்கள் அல்ல, பிராமணியம் மட்டும்தான். ஆரியர்களிடையே அந்த பிராமணியத்தை எதிர்த்து போராடியவர்கள் தான் லோகாயுதவாதிகள், சாங்கியவாதிகள், புத்தர் போன்றவர்கள், சிரமணர்கள். போராட்டம் அங்கேயே இருக்கிறது. அது மறைக்கப்பட்ட வரலாறு, ஆரியம் என்ற பெயரில் மறைக்கப்பட்ட வரலாறு நமக்கு தரப்படுகிறது. நாம் எப்படி இணங்கி போக முடியும்? ஒரு சமூக நீதிக்கான, சமத்துவத்திற்கான ஒரு பெரும் போராட்டம் 2000-3000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றில் போராளிகளின் வரலாறாக நாம் திராவிட வரலாற்றை பார்க்கின்றோம். அதை மனதில் வைத்துக்கொண்டு மேக்ரோ லெவல் ரிசர்ச்சோ மைக்ரோ லெவல் ரிசர்ச்சோ எதுவாக இருந்தாலும் எது வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது mere information is not history, mere collection of information is not history. இதுவரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறீங்க. ஹிஸ்ட்ரி இஸ் meant ஃபார் an additional purpose. இதுவரைக்கும் இப்படி இருந்தது, அதை எப்படி மாற்றுவது என்பதை திசை காட்டுவது தான் வரலாறு. இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு பல தரவுகளை சொல்கிறோம். ஓரல் ஹிஸ்ட்ரியோ, ரிட்டன் ஹிஸ்ட்ரியோ, ஸ்கிரிப்டோ இல்லது வழக்கங்களோ இருக்கும். ஆனால் இதை மாற்றுவதற்கு துணையாக இருப்பது, உந்துதல் தருவது, வழிகாட்டுவது அந்த வரலாற்றை திராவிட வரலாறு என்று கூற விரும்புகின்றோம். அந்த வரலாறு 2-3 தலைமுறைகள் ஒதுங்கி விடுவதா, ஒடுங்கி விடுவதுவா? மிக நீண்ட வரலாறு அது. பெரியார் காலம் ஒரு, இனியும் சொல்லப்போனால் அது ஒரு புதிய விடியல். ஆனால் போராட்டம் நெடியது, பழையது. இதன் தொடர்ச்சியை காண விரும்புகின்றோம். இந்த தொடர்ச்சியை பெரியாருடன் இணைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இனிமேல் நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ கிரானலாஜிக்கலாகவும் நம்ம பார்க்குறோம், டெரிட்டோரியலாகவும் பார்க்குறோம். தமிழகத்திற்குள் நாம் இதை ஆய்வை முடித்து விட முடியுமா? அன்பர் கேட்டார், நீங்கள் வெளியே போக வேண்டாம், நமது துன்பங்களுக்கு காரணத்தை இந்த மண்ணில் மட்டுமே பார்த்து விட முடியாது, இன்றைக்கு இருக்கிற கட்டமைப்பில் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறார், சனாதன வழக்கை தமிழகத்திற்கு வெளியே தான் நடத்தணும்னு சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நடத்தாதீங்கிறாரு. இங்கிருந்து போனவர் கவுல் சொல்கிறார். அப்போ நம்ம பிரச்சனை தமிழகத்துக்குள்ளே முடிகிற பிரச்சனையா? அது நீதியா என்பது வேறு விஷயம். இப்படி கூறுபவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் என்பது வேறு விஷயம். ஆனால் அதை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்றால் ஒரு வரலாற்றில் இருக்க வேண்டும். வரலாறு உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர வெறும் உணர்ச்சிகள் அடிப்படையில் மட்டுமே கற்பிதமாக கொண்டு வர முடியாது. அந்த உண்மையை உறுதி செய்வதற்காகத்தான் வரலாற்றியல் என்ற ஒன்றை சொல்லுகின்றோம். வரலாற்றியலுக்கும் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பை நமது ஆய்வாளர்கள் நன்றாக புரிந்து கொண்டு ஆய்விற்கும் வரலாற்றுக்கும்
உள்ள ஒரு சமூக நோக்கத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பெரும் போராட்டத்தில் நம்ம கவனத்தை திருப்புறதுக்கு சில ஓரங்களில் நடைபெறுகின்ற பெரிஃபரலில் சச்சரவுகளை காட்டி கொண்டிருப்பார்கள். இந்த போராட்டங்கள் அந்த சச்சரவு என்று முடித்துவிட பார்ப்பார்கள். உண்மை போரில் உண்மை எதிரி என்பதை கண்டுகொள்வதற்கு, எந்த கருத்தியல் எதிரி என்பதை கண்டுகொள்வதற்கு ஆய்வுகள் உதவ வேண்டும். உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா சச்சரவுகளை போர்களாக நீங்கள் மாற்றி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விடியலே கிடையாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இந்தியன் பாலிட்டியில் பார்க்குறதுல விடுதலை போர்னு சொல்கிற கொஞ்சம் பேரால் தான் விடுதலையே போச்சு. முகலாயர்கள் நிசாம்களை உருவாக்கினார்கள். நிசாம்கள் முகலாய பேரரசை மறுத்தார். நிசாம்கள் நவாபுகளை உருவாக்கினார்கள். நவாபுகள் நிசாம்களை மறுத்தார்கள். அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருகிட்ட இருக்க புலவர்களாம் அவங்க அதை விடுதலை போராக மாற்றினார்கள். இறுதியாக என்னாச்சு, அனைவருமாக சேர்ந்து ஐரோப்பியெல்லாம் அடகு வைத்தோம். இந்த centrifugal tendencies in history are sometimes projected as liberation struggles. உங்களுக்கு ஒரு லார்ஜர் விஷன் இருந்தால் தான் எது லிபரேஷன் ஸ்ட்ரகிள், எது சென்ட்ரிஃபியூகல் ஸ்ட்ரகிள்னு உங்களுக்கு புரியணும். இந்த டிஸ்டிங்ஷனை புரியாட்டா யூ ஆர் நாட் அன் ஹிஸ்டோரியன். அந்த யுவர் ஹிஸ்ட்ரி ஹேஸ் நோ ரெலவன்ஸ் ஃபார் ஹியூமன் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை மனதில் வைத்து கொண்டு நண்பர்களே, திராவிடம் என்பதை ஒரு வெள்ளையர் கருப்பர் போராட்டமாக பார்க்காதீர்கள், இனப்போராட்டமாக பார்க்காதீர்கள். ஒரு நல்ல ஒரு மேன்மையான சமத்துவமிக்க அனைவரையும் மனிதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பிற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதை மறுப்பவர்களை அடையாளம் காட்டுகின்றோம். இனியும் சொல்லப்போனால் நாம் வீழ்ந்தது அந்நியரால் என்று சொல்லிவிட வேண்டாம். நாம் அதை பலவீனத்தால் வீழ்ந்தோம். எண்ணிக்கையில் என்றைக்குமே படையெடுத்து வந்த எண்ணிக்கை அதிகமாக கிடையாது. வெல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள் தான். அது பலவீனம். அந்த பலவீனத்தையும் நாம் ஆய்வுகள் சுட்டி காட்ட வேண்டும். இந்தியன் ஹிஸ்ட்ரி சோஷியல் ஹிஸ்ட்ரிஸ் cannot be diversed from religious issues இருக்கு. வெளிநாட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் சமூக மாற்றம்னா எல்லாத்துலேயும் ரிலிஜன் இன்வால்வ்டு, ரிச்சுவல் இன்வால்வ்டு. ஸ்பிரிச்சுவலிசம் cannot be distinguished from ரிச்சுவலிசம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு மக்களது பிரச்சனைகளை வரலாறுகளாக நீங்கள் காட்ட வேண்டும். இது கவன குவிப்பிற்கு உதவ வேண்டுமே தவிர கவன சிதறலுக்கு உங்கள் ஆய்வுகள் பயன்படக்கூடாது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். நமது அரிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.